தப்புன்னு சொல்லிட்டு அண்ணே நீங்க பாடுறோம்னு சொன்னீங்கல்ல, சரி பாடுங்க பாடுங்க. அப்ப பாடுனேன். குறிஞ்சி மலரி வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இரண்டும் வாடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் நாடியதென்ன, ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறக்காதோ, அந்த வேலை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்காதோ. பாடுனாங்க. அடடா சை, அருமையா இருக்கே. நீ இயற்கையில நீங்க மேலதாளம் முழங்கும் முதல் நாள் இரவு, மேலதாளம் முழங்கும் முதல் நாள் இரவு, மேனி மீது எழுதும் மடல்தான் உறவு, உனது காதல் எழுதும் வீணை எனது வீணையிலோ. அப்படிங்கிற பாட்டை நான் வரிகள் பாட்டு என்ன பாட்டு எழுதுற வரிகள். அப்புறம் அந்த பாடலை பாடி முடிச்சு சரி ஐபிஎஸ்க்கு போவோம். அந்த டோனு சரி அந்த ஹார்மோனிய பெட்டிக்காரன், அந்த மிருதங்கக்காரன், அந்த ஆலவண்டக்காரன், அந்த பப்புனு எல்லாம் அப்படியே கும்பிட்டானே அவனுக்கு. அடடா பெரிய ஒரு கலைஞனா இருப்பீங்களோ நீங்க. வந்து நான் பாடின பாட்டு எப்படி, சின்ன கண்ணன் நாளைக்குதான் ராதையை பூங்கோதையை அப்படின்னு பாடினேன். நான் பாடுற பாட்டு பப்புண்டாச்சி அவனுமே பாட முடியாது. நீங்க வந்து இப்ப இயற்கையில உங்களுக்கு வந்து இந்த ஞானம் உண்டு, அதாவது இந்த இசை ஞானம் உண்டு. இசை ஞானம் இல்ல, இப்படித்தான் நாடகம் பாக்குறது, இப்படித்தான் இந்த டிவி காரங்களை பாக்குறது, இந்த கரகாட்டக்காரங்களை பாக்குறது. இல்ல அருமையா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் உண்டு உங்களுக்கு. அப்புறம் பாட்டை கேளுங்கிற பாட்ட. சரி. முன்னழகு சிங்காரிக்கு முகம் இரண்டில் கண்ணம் வைத்தேன், காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே தந்து விட்டேன், அன்பே வருவாய் அழகே தருவாய். ஒரு பாட்டு எந்திரிச்சு வந்து கட்டி பிடிச்சிருச்சுங்க சிவா குரலுக்கு. ஆஹா அப்படின்னு வரிகள். அப்ப உள்ள பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வா இருக்கும், உறவா இருக்கும்.